ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற மகிழ்ச்சியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன். அழைப்பாயா? கால் வலிக்குதே என் செல்லமே. இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த உனக்கு இனி உன் கையில் கிடைக்கும் அற்புதத்தை நினைத்து சந்தோஷப்பட போகிறாய். உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து வந்துவிட்ட நீ மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்படியும் மாறலாம் என்பதை உனக்கு உணர்த்தத்தான் நான் உனக்காக பல சோதனைகள் நீ கடந்து வந்தது. ஆம் செல்லமே, ஆகையால் உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகிறது. உன் சாயப்பா உன் கனவில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியை தரப்போகிறேன். ஆம், இனி வெற்றிகள் எல்லாம் உனக்காக வந்து குவிய போகிறது. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பூமாலையாக மாறப்போகிறது. மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கையில் பள்ளங்களையும் இரக்கங்களையும் கண்டு முடிந்தாகிவிட்டதல்லவா? இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான். நீ எதை தேடி செல்கிறாயோ அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும். நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக உன் கரங்கள் பெற்றுவிடும். இப்பொழுது உனக்கு நிம்மதிதானே? உன் முகத்தில் வரும் சந்தோஷத்தை பார்த்து உன் சாயப்பா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் வார்த்தைக்கு மிகவும் அதீத சக்தி உண்டு என் செல்லமே. நீ என்னிடம் கொட்டிய வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு. உன் பிரார்த்தனைகளுக்கும் பழித்து மனம் குளிரப் போகிறது. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன். நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் குத்தலான வார்த்தைகளும் ஏளனமான பேச்சுகளும் வரத்தான் செய்யும். உன்னுடைய உறுதி ஒன்றே இவைகளை எல்லாம் பொடி பொடியாக்கும். நீ உன் வாழ்வில் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிச்சயம் அடைந்தே தீர்வாய். இதோ இன்பம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது. ஆம் செல்லமே, இன்பம் வந்து உன் வீட்டில் வாசலில் நிற்கப் போகிறது. ஆனால் உன் சாயப்பா நானும் எல்லோரும் நீண்ட நேரமாக நல்ல செய்தி கூற மகிழ்ச்சியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன். என்னை உள்ளே அழைத்து என்னுடைய நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. இதோ உன் இதயத்தில் இருந்த வெறுப்பு எல்லாம் இனி விருப்பமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் பட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. ஆம் செல்லமே, உன் கண்கள் இனி கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை, மலர்ந்தே இருக்கப் போகிறது. புன்னகையால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது. வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் ததும்பும். கடந்த காலத்தை மறந்துவிடு. நீ இனி வாழும் காலம் முழுவதும் இன்பமும் மகிழ்ச்சியும் தான் என் செல்லமே. இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் அமைந்து விட்டது. நீ சாதித்து காட்டப் போகிறாய். மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவை எட்டப் போகிறது. நீ வென்று விட்டாய் என் செல்லமே, நீ வென்று விட்டாய். நிச்சயம் உன் வேகமும் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும். அதற்காக எனக்கு நன்றி கூறப் போகிறாய் என் செல்லமே. மெய்சிலிருக்கும் வண்ணம் பல அற்புதங்கள் நடக்கும். அந்நேரம் சாயி சாயி என்று உரக்க கூறுவாய். காலத்தை சரியாக கணித்து திட்டமிட்டு நடத்தியதால் உனக்கு இந்த வெற்றியானது கிடைக்கிறது. இன்றைய நாள் வரை உன் வாழ்க்கையை சமாளித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷத்தை அனுபவிக்காத நாள்தான் நிறைய இருக்கிறது உனது வாழ்க்கையில். இனி உன் வாழ்நாளில் பெரிய சந்தோஷத்தை காண்பாய். ஏனென்றால் நீ துன்பம் சந்தித்த நாட்கள் முழுவதுமாக முடிந்து விட்டது. இனி உன்னுடைய திட்டம் ஒவ்வொன்றும் வெற்றியை மட்டும்தான் பெறும். அந்த காலம் வந்துவிட்டது என் செல்லமே. கைகூடும் நேரமும் வந்துவிட்டது. உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையே திருப்பு முனையாக அமையப் போகிறது. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு.
உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். தைரியமாக இரு. வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் யாரையும் பேசிவிடாதே. அது அவர்களுடைய மனம் புண்பட்டு விடும். உன் பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்து. உன் கஷ்டத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ படும் வேதனையில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். இதோ உனக்கு ஏற்பட்ட பலவித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பல தடைகளும் தடங்கல்களும் கடன் தொல்லைகளிலிருந்து உன்னை உன் சாயப்பா விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும். இவையெல்லாம் காலத்தின் கட்டாயத்தால் நீ கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தமானது. ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். பொறுமையாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். ஏனென்றால் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே, புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. ஏனென்றால் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு வரப்போகிறாய், வளரப்போகிறாய். இதோ உன் வாழ்க்கையின் இருளை அகற்றப் போகிறேன் என் செல்லமே. அதனால் தான் நான் கூறினேன், வரும் நாட்களில் உன் கையில் ஒன்று வந்து சேரும் என்று. ஆம், அதை பெற்றவுடன் உன் வாழ்க்கையில பயம், சோர்வு, விரக்தி என எல்லாமே விலகி ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சிரிப்பு என்ற ஒளி மட்டுமே உன்னுள்ளே இருக்கப் போகிறது. ஆகவே தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இனி உன் கவலை இல்லாம பயப்படாம மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழலாம். என் கைக்குள் இருந்து வரும் அதிமிகுந்த சக்தியானது உனக்கு தேவையானவற்றை மனம் உவந்து தரப்போகிறேன். என் நாமத்தை மட்டும் உச்சரித்து விட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த விஷயம் தானாகவே உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய சோகமும் கவலையும் காணாமல் போய்விடும். நல்ல காலத்தை நீ அனுபவித்து வாழப்போகிறாய். இதுதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான நேரம். இதோ நீ விரும்பியது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டு மட்டும் இருக்காதே. அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லாம் ஒருவித பாடம்தான். அதை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள். முடியாத ஒன்றையும் நடத்தி காட்டுபவர் தான் உன் சாயப்பா நான். அந்த நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் நான் எப்போது நுழைந்தேனோ அப்போதே உனக்குள் இருந்து வெளியேறி இருக்க வேண்டும். நல்லது மட்டுமே நடக்கணும் என்று நினைப்பது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும். உன் சாயப்பாவின் வேலையோ உனக்கான நல்லது நடக்க பல செயல்களில் ஈடுபடுவது மட்டும்தான். ஆகவே மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. முடியும் என்று நினை. அப்போதுதான் எல்லாமே முடியும். உன் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் இனி நீ திரும்ப பெறப்போகிறாய். உன்னால் முடியாது என்பது இங்கு எதுவுமே இல்லை. நிச்சயம் முடியும் என் செல்லமே. ஆம், உன் சாயப்பா நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற மகிழ்ச்சியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன். என்னை அழைத்து அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள் என் செல்லமே. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.